தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு 39 லோக்சபா சீட்கள் கிடைக்குமா? இல்ல 59 கிடைக்குமா? பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன் தற்போது அதற்குண்டான கேள்வி எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, தற்போது தொகுதி மறுவரையறை செய்ய போறாங்க. அதனால தான். ஏன் அது தற்போது நடத்தப்படுகிறது? இது இப்பதான் நடத்துனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கிடையாது. இது எப்போ நடத்துனாங்கன்னா, 1952ல இது முதல்ல நடத்தப்பட்டது. இந்த கமிஷன் அப்பதான் அமைக்கப்பட்டது. அதன் பிறகு தற்போது அமைப்புக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களோட தொகை பார்த்தீங்கன்னா, அதிகமாவும் குறையும். ஆனா, அந்த மாநிலத்துக்கு உண்டான எல்லைகளும் விரிவாக்கம் செய்யப்படும். ஏன்னா, அங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கு ஏற்பார் போல. அதனுடைய தொகுதிகள், அதாவது அங்க இருக்கக்கூடிய தேர்தல் தொகுதிகளுடைய எல்லைகள் வந்து விரிவாக்கம் செய்யப்படும். அதே சமயங்கள்ல அவங்களுக்குண்டான பிரதித்துவம் வந்துட்டு கொடுக்கப்படும். இதனால தான் பார்த்தீங்கன்னா, தொகுதி மறுவரையறை செய்யப்படுது. இதன் பிறகு என்ன காரணம்? ஏன் தமிழ்நாடு வந்துட்டு இத எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இது வந்துட்டு 1952ல அமைக்கப்பட்டது. அதன் பிறகு 1963, 73, 2002 இது மாரி காலகட்டங்கள்ல இந்த கமிஷன் வந்துட்டு அமைக்கப்பட்டது. அதன் பிறகு 2026ஓட சென்சஸ் வந்துச்சுன்னா, அதன் பிறகு இந்த சீட்ஸ் குறையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதிகமாகறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இதற் கண்டு தமிழ்நாடு ஏன் அச்சப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, தமிழ்நாடு மட்டும் கிடையாது. பிற மாநிலங்களும் இத கண்டு எதிர்க்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, 1979ஓட சென்சஸ் பிறகு இந்த அ நடைமுறை வந்துட்டு ஃப்ரீஸ் செய்யப்பட்டது. தொகுதி மறுவரையறைக்கு செய்யப்போவதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதனுடைய லோக்சபா சீட்ஸ் எல்லாமே ஃப்ரீஸ் செய்யப்பட்டது. அப்படி இருக்கும்போது 39ங்கிறது ஒவ்வொரு முறை தொகுதி மறுவரையறை செய்யும்போது கூட, அவங்களுடைய பிரதிநிதித்துவத்தையும், அதேபோல அவங்களுடைய எல்லைகளையும் மாற்றியமைக்க அதே போல தான் இருக்கும். ஆனா, தற்போது ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, 2026 சென்சஸ் நடந்து முடிஞ்சுச்சுன்னா, அதன் பிறகு நம்ம தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் எல்லாமே மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க. ஆனா, பிற வட மாநிலங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, மக்கள் தொகை அதிகப்படியா இருக்காங்க. அதன் காரணமாக என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அதிகப்படியான லோக்சபா சீட்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. இதனால அவங்களுக்கு அரசியல் ரீதியாகட்டும், அலுவலக ரீதியாகட்டும், அவங்களுக்கு பல நன்மைகளும் இருக்கு. அதேபோல அவங்களுக்கு அங்க அதிகாரமும் அதிகமா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயங்கள்ல தமிழ்நாட்டுக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய 33 லோக்சபா சீட்கள் குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இதன் மூலியமா அவங்களோட அரசியல் செல்வாக்கு குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இதனால தான் இந்த தொகுதி மறுவரையறைய எதிர்க்கிறாங்க. அதே சமயங்கள்ல இத கண்டு அச்சப்படுறாங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா, தொகுதி மறுவரையறை நடந்துச்சுன்னா, தமிழ்நாட்டுக்கு ஒரு நன்மை இருக்கு. அதாவது மத்திய அரசு நடத்திய ஒரு கருத்து கணிப்பு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு 59 சீட்கள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிங்கும்போது, இது தமிழ்நாட்டுக்கு ஒரு நன்மையான செய்தி தானே! ஏன்னா 39ற்கும் 59 சீட்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குல்ல. நம்ம துணிஞ்சு அ இதுல நமக்கு ஆதரவு தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம செய்ய போனால் கூட, அங்க ஒரு கேள்விக்குறி இருக்கு. இது உறுதியானது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம என்ன செய்ய முடியும்? இருக்கிறத இழக் இழக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா, நமக்கு அங்க இருக்கக்கூடிய அரசியல் செல்வாக்குகள் குறைவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இதனால தான் தமிழ்நாடு இதற்கு ஆதரவு தெரிவிக்காமல் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். இப்ப நீங்க சொல்லுங்க. நீங்க வந்துட்டு இந்த கமிஷன் அமைப்பதற்கு தொகுதி மறுவரையறை செய்யப்படுவதற்கு உங்களுக்கு சம்மதமா? இதற்கு தமிழகம் ஒத்து போகலாமா? இப்படி பார்த்தோம்னா, நமக்கு என்ன தோணுது? அதாவது ஒரு பக்கம் அரசாங்கம் வந்துட்டு தங்களுடைய மாநிலம் இருக்கக்கூடிய மக்கள் தொகை குறைங்க அப்படின்னு சொல்லியிருக்கும் பொழுது, பிற மாநிலங்கள் அத குறைக்காம மிகவும் அதிகப்படுத்திட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னொரு மாநிலம் வந்துட்டு அ குடும்ப கட்டுப்பாடு, இதே சமயங்கள்ல பல விளம்பரங்கள்ல சொல்றது, படங்கள் மூலியமா சொல்றது, அதேபோல ஊக்கத்தொகைகள் வழங்குவது, இது மாரியெல்லாம் சொல்லி அங்க இருக்கக்கூடிய அ குழந்தை பெறுவதற்குண்டான கட்டுப்பாடு படுத்தி, அங்க இருக்கக்கூடிய ஜனத்தொகையை கட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, அவங்க அளவுக்கு கடந்து ஜனத்தொகை அதிகமாயிட்டே இருக்காங்க. இதன் காரணமா அரசாங்கத்தோட பேச்ச கேட்டு கட்டுப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய மாநிலத்துக்கு உண்டான பிரதிநிதித்துவத்த குறைக்குது இது பார்த்தீங்கன்னா. ஆனா இன்னொரு பக்கம் அவங்க அரசாங்கத்தோட பேச்சு கேட்காம, கட்டுப்படுத்தாம இருந்ததற்காக, அதிக மக்கள் தொகை இருக்காங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக, அவங்களுக்கு வந்துட்டு பிரதிநிதித்துவம் அதிகமா கிடைக்குது. இவங்களுக்கு கட்டுப்படுத்தி வச்சிருந்த ஒரே காரணத்துக்காக, இவங்களுக்கு பிரதிநிதித்துவம் குறைக்கப்படுதா? அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. மக்கள் தொகையை வச்சு தான் இது கணக்கிடுறாங்களா? அப்போ
அரசாங்கத்தோட பேச்சு கேட்ட மாநிலங்களுக்கும், அரசாங்கத்தோட பேச்சு கேட்காத மாநிலங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? நாங்க கஷ்டப்பட்டு மக்கள் தொகை கட்டுப்படுத்தி வச்சிருக்கோம். ஆனா, எங்களுக்கு சீட்ஸ் குறைப்புக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல, அப்படின்னு தான் அச்சப்படுது தமிழகம். உங்களோட கருத்துக்கள் என்ன? கீழ கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன். நீங்க இதற்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்களா? தொகுதி மறுவரையறை செய்யறது சரிதானா? இல்ல தவறா? அப்படின்னு நீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதோட மக்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். தொகுதி மறுவரையறை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுதா? நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, கீழ கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதற்கு நீங்க ஆதரவு தெரிவிக்கிறீங்களா? இல்ல எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களா? கீழ கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.